இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இரு பிள்ளைகள் நீரில் மூழ்கிய சம்பவம் கொலையா? தந்தையும் தாயாரும் கைது. பாடிக்சன் பசேர் பஞ்சாங் தஞ்சோங் ஆகாஷ் மேம்பாலத்தில் நேற்று கார் ஒன்று பாலத்தை விட்டு விலகி ஆற்றில் பாய்ந்து இரு சிறார்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தில் உயிர் தப்பிய தந்தையையும் தாயாரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இரு சிறார்கள் மரணம் தொடர்பில் கொலை விசாரணையின் கீழ் தந்தையும் தாயாரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை 11:44 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 9 வயது சிறுவன் உயிரிழந்த வேளையில் நீரின் மத்தியில் காருக்குள் இருந்து மீட்கப்பட்ட சிறுவனின் 8 வயது தங்கை மூச்சுத் திணறலுக்கு ஆளாகி பின்னர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் அந்த சிறார்களின் 46 வயது தந்தையிடமும் 41 வயது தாயாரிடமும் தனித்தனியே போலீசார் விசாரணை நடத்தியபோது இருவரும் அந்த விபத்து குறித்து வழங்கிய வாக்குமூலம் முற்றிலும் முரண்பாடாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நெகிரி செம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அல் ஜஃப்னி அஹ்மத் தெரிவித்தார். அவ்விருவரும் இன்று சரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர்களை தடுத்து வைப்பதற்கான நீதிமன்ற அனுமதியை போலீசார் பெற்றுள்ளதாக டத்தோ அல் ஜஃப்னி குறிப்பிட்டார். இந்த 2 சிறார்களின் தந்தை என்று சந்தேகிக்கப்படும் ஆடவர் 16 குற்றவியல் சம்பவங்களில் சந்தேக பேர் வழியாவார். 4 சம்பவங்களுக்கு போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார். அவருடைய மனைவிக்கு எந்தவொரு குற்றப்பதிவும் இல்லை. அவர்கள் பயன்படுத்திய நிசான் தியானா ரக வாகனம் காணாமல் போனதாக போலீஸ் புகார் செய்யப்பட்ட வாகனமாகும் என்று டத்தோ அல் ஜஃப்னி விளக்கினார். சமூக ஊடகங்களில் அவதூறு மற்றும் வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய கருத்துக்களை பகிர்வதை நிறுத்திக் கொள்ளுமாறு முஸ்லிம்களை மேன்மை தங்கிய பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்களால் மக்களிடையே பிளவுகளும் பேதங்களும் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். முஸ்லிம் பழக்க வழக்கங்களுக்கும் மலாய்க்கார சம்பிரதாயங்களுக்கும் இடையே முரணான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்களுக்கு எதிராக சமூகம் அனுதினமும் அவமானத்திற்கும் இழிவுக்கும் கேலிக்கும் உரிய வார்த்தைகளால் அவமதிப்புக்கு ஆளாகி வருவதாக சுல்தான் நினைவுறுத்தினார். பக்தி இல்லாவிட்டால் தட்டச்சி செய்யும் விரல்களும் சொல்லாடலுக்குரிய நாவும் கட்டுப்படுத்தப்படாத தீங்கின் சாதனங்களாக மாறிவிடும் என்று சுல்தான் நஸ்ரின் ஷா நினைவுறுத்தினார். இஸ்லாமியர்களின் இறை தூதர் முகமது நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மீலாது நபி விழாவையொட்டி ஈப்போவில் நடைபெற்ற நிகழ்வில் பேரா சுல்தான் இதனை தெரிவித்தார். சாரா உதவி திட்டம் தொடங்கப்பட்ட 5வது நாளில் 106.1 மில்லியன் ரிங்கிட் வரை மதிப்பிலான பொருட்கள் மக்களுக்கு பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. மைகாட் மூலம் தங்களுக்கு வழங்கப்பட்ட தலா 100 ரிங்கிட் சாரா உதவித்தொகையின் மூலம் நேற்று வியாழக்கிழமை மட்டும் இரவு 9:30 மணி வரை 17 லட்சம் பேர் தங்களுக்கான தொகையில் பொருட்களை வாங்கியுள்ளனர். மைகாசே செயலி மூலம் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகள் எந்த சிக்கலையும் எதிர்நோக்கவில்லை. 99.5 விழுக்காடு வரை சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி தொடங்கிய சாரா உதவி திட்டத்தில் தகுதி பெற்ற 22 மில்லியன் மக்களில் இதுவரை 6.6 லட்சம் பேர் அல்லது 30 விழுக்காட்டினர் தங்களுக்கான பொருட்களை கொள்முதல் செய்துள்ளனர் என்று நிதி அமைச்சின் தரவுகள் காட்டுகின்றன. பேரா மந்திரி பசார் டத்தோ சாரானி முகமது தலைமையின் கீழ் மாநில அரசாங்கத்தின் நிர்வாகத்திறன் மிக சிறப்பாக நடைபெற்று வருவது குறித்து பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது பாராட்டை தெரிவித்துக் கொண்டார். பேரா மாநில அரசின் விரைவான அங்கீகார செயல்முறை மாநிலத்தில் தொழில்துறை வளர்ச்சியை விரைவாக கட்டியெழுப்ப உதவியுள்ளது என்றும் முதலீட்டாளர்களிடம் இருந்து பாராட்டுகளை பெற்றுள்ளது என்றும் அன்வார் புகழாரம் சூட்டினார். டிஆர்பி ஹைகாம் குழும நிர்வாக இயக்குநர் தான் ஸ்ரீ ஷேட் ஃபைசால் அல்பார் குறிப்பிட்டது போல எந்தவொரு திட்டமாக இருந்தாலும் அங்கீகார செயல்முறையை விரைவுபடுத்துவதில் ஆதரவும் ஒத்துழைப்பும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றார் பிரதமர்.
தஞ்சோங் மாலிமில் நேற்று பண்டார் புரோட்டோன் நகரில் புரோட்டோன் மின்சார வாகன தொழிற்சாலையின் தொடக்க விழாவில் உரையாற்றும் போது டத்தோஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். இது KIGP எனப்படும் கொரியாவின் ஒருங்கிணைந்த பசுமை தொழில்துறை பூங்காவுக்கான தனது அனுபவத்தை மட்டும் சார்ந்து இருக்கவில்லை. மாறாக இது பேரா மாநில அரசின் பெருமைப்படத்தக்க அங்கீகார செயல்முறையையும் செயல்திறனையும் உள்ளடக்கியுள்ளது. அதற்காக பேரா அரசுக்கு நன்றி கூற தாம் கடமைப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் பேரா மந்திரி பசார் டத்தோ சாரானி முகமது, முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் துங்கு அப்துல் அசீஸ், போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் மற்றும் அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கத்துறை அமைச்சர் சாங் லீ காங் மற்றும் ஷேட் ஃபைசால் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமது மலேசிய பயணத்தின் போது 3 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போனதாக போலீஸ் புகார் செய்யப்பட்ட 13 வயதுடைய ஒரு பிரிட்டிஷ் பிரஜையான டேவிட் பெலிசாங் என்பவர் கண்டுபிடிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ஃபாடில் மர்சூஸ் தெரிவித்தார். அந்த பிரிட்டிஷ் பிரஜை கோலாலம்பூர் ஜலான் புடுவில் உள்ள ஒரு ஹோட்டலில் நேற்று இரவு 7 மணியளவில் போலீஸ் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அந்த வெளிநாட்டு நபரின் உடல்நிலை குறித்து தற்போது ஆராயப்பட்டு வரும் வேளையில் இது தொடர்பாக பின்னர் அறிக்கை வெளியிடப்படும் என்று ஃபாடில் மர்சோஸ் தெரிவித்தார். பிரிட்டன் கிரேட்டர் மான்செஸ்டர் செடலையை வசிப்பிடமாக கொண்ட அந்த பிரிட்டிஷ் பிரஜை கடந்த ஜூன் 6ஆம் தேதி மலேசியாவிற்கு வந்ததாக குடிநுழைவு பதிவுகள் காட்டுகின்றன. வரும் அக்டோபர் மாதம் கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் டொனால்டு டிரம்பின் வருகையை எதிர்த்து மிகப்பெரிய ஆட்சேப பேரணியை நடத்தப்போவதாக 23 அரசு சாரா அமைப்புகள் மிரட்டல் விடுத்துள்ளன. டிரம்பின் வருகையை எதிர்த்து நாளை செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை இந்த ஆட்சேப பேரணி நடைபெறும் என்று அந்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன. பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு அமெரிக்காவின் பங்களிப்பு தொடர்பில் டிரம்பின் மலேசிய வருகையை தாங்கள் கடுமையாக எதிர்ப்பதாக அந்த அரசு சாரா இயக்கங்கள் அறிவித்துள்ளன. வரும் பொது தேர்தலில் ஒத்துழைப்பது குறித்து மாய்கா மற்றும் மாசிசாவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை ஆக்ககரமான விளைவுகளை தந்துள்ளதாக தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பெர்சத்து கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நாட்டின் பிரதமராக இருந்தபோது அவரின் தலைமையிலான அரசாங்கத்தில் மாய்கா, மாசிசா ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். அவர்கள் எங்களின் பழைய நண்பர்கள் ஆவர். எனவே அவர்களுடன் நடத்தப்பட்ட அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை நல்ல பலனை தந்துள்ளதாக அஸ்மின் அலி தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.